வெப். இந்த வார்த்தையை கேட்டாலே சட்டவிரோதமான காரியங்களும் கொடூரமான குற்றவாளிகளும் ஞாபகத்துக்கு வருது இயற்கைதான். ஆனா இத உருவாக்குனதே அமெரிக்க ராணுவம் தான் சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோல டார்க் வெப்புக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க பலரும் அறியாத சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை தான் சொல்ல போறேன். 1990களோட பிற்பகுதியில அமெரிக்க பாதுகாப்புத்துறை தங்களோட உளவுத்துறையினர் அரசாங்க ரகசியங்களை யாருக்கும் தெரியாம பராமரிக்க ஒரு என்கிரிப்ட் நெட்வொர்க்க உருவாக்குனாங்க. அதுதான் இன்னைக்கு உலகமே பார்த்து பயப்படுற டோர் ப்ரௌசர் மற்றும் டார்க் வெப் உருவாக காரணமா அமைஞ்சது. தங்களோட சொந்த பாதுகாப்புக்காக அவங்க விதைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உலகத்துக்கே பெரும் அச்சுறுத்தலா வளர்ந்து நிக்கிறது தான் காலத்தின் கொடுமை. டார்க் வெப் கதைகள்ல அதிகமா பேசப்படுற, கேட்கவே நெஞ்சு பதற வைக்கிற ஒரு விஷயம் ரெட் ரூம்ஸ். அதாவது சக மனிதர்களை பிடிச்சு வச்சு அவங்கள கொடூரமா வதைக்கிற, நேரலைய காட்டி பணம் சம்பாதிக்கிற வெப்சைட்ஸ். தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா டார்க் வெப்ஸோட டோர் ப்ரௌசர் நெட்வொர்க்கால அவ்வளவு ஹை குவாலிட்டி லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோஸ தாங்குற வசதி கிடையாது. அங்க இருக்கிற ரெட் ரூம்ஸ் எல்லாமே ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வச்சு பிட்காயின்ஸ் திருட சைபர் கிரிமினல்களால விரிச்ச வலைன்னு வல்லுநர்கள் சொல்லுறாங்க. என்னதான் இருந்தாலும் சக மனிதனோட வேதனையையும் வலியையும் காசு கொடுத்து பாக்குற மனநிலையும் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற கிரிமினலோட கொடூர குணமும் ஒண்ணுதான். இன்னைக்கு டார்க் வெப் உலகத்துல வார்ம் ஜிபிடி, கோஸ்ட் ஜிபிடி போன்ற ஆபத்தான கிரிமினல் ஏஐ ரோபோக்கள் உழவ ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஆபத்து என்னன்னா, இந்த வெப்சைட்டுகளை உருவாக்குன ஹேக்கர்ஸ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாலோ இல்ல இறந்து போயிட்டாலோ கூட இந்த வெப்சைட் அழியாது. ஆட்டோமேட்டட் கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்ஸ் மூலமா எந்த ஒரு மனித கட்டுப்பாடும் இல்லாம தானாவே இயங்கக்கூடிய கோஸ்ட் சர்வர்ஸ் இன்னைக்கு டார்க் வெப்ல ரகசியமா தாக்குதல்களை நடத்திட்டு இருக்கு. நீங்க சர்ஃபேஸ் வெப்ல ஒரு போட்டோவையோ இல்ல மெசேஜையோ டிலீட் பண்ணிட்டா அது அழிஞ்சிடும்னு நினைப்பீங்க. ஆனா கதையே வேற. டார்க் வெப்ல சில ரகசிய கிராலர் பாட்ஸ் இருக்கு. அது உலகத்துல இருக்க வெப்சைட்டுகள்ல இருந்து டிலீட் செய்யப்படுற பல ரகசிய டேட்டாஸ், தனிப்பட்ட போட்டோஸ், அரசாங்க ரகசியங்கள் எல்லாத்தையும் இந்த பாட்ஸ் திருடி டார்க் வெப்ல இருக்க ஆர்ச்சைவிங் சர்வர்ஸ்ல சேமிச்சு வச்சிடும். அதாவது நீங்க அழிச்சதா நினைச்ச ஒரு விஷயம் டார்க் வெப்போட இருட்டுல அழியாம வாழும். டார்க் வெப் ஹேக்கர்ஸ் ஏதோ இருட்டு அறையில உட்கார்ந்து திருடுறவங்க கிடையாது. இவங்க பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியே இயங்குறாங்க. இவங்களுக்குன்னு தனியா HR டிபார்ட்மெண்ட் கூட இருக்கு. இவங்க குரூப்ல சேரணும்னா சாதாரண கம்பெனி மாதிரியே ஒரு கோடிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனா இந்த டெஸ்ட்ல அவங்க கொடுக்கிற டாஸ்க் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நெட்வொர்க்கோட செக்யூரிட்டிய பிரேக் பண்ணி காட்டுறதுதான். ஒருவேளை டெஸ்ட்ல தோத்துட்டாலோ இல்ல போலீஸோட ஸ்பைன்னு தெரிஞ்சாலோ அவங்களோட டிஜிட்டல் அடையாளத்தையே இந்த குரூப் அழிச்சிடுவாங்க. அவங்க இன்டர்நெட் உலகத்துல இருந்த சுவடே தெரியாம போயிடும். அப்போ இவ்வளவு நடக்குதே, அரசாங்கம் ஏன் இத மொத்தமா தடை செய்யல? ஏன்னா இந்த வலைய பின்னனதே அமெரிக்க ராணுவம் தான். தங்களோட சொந்த உளவு வேலைகளுக்கு இது தேவைப்படுறதாலையும் உலகம் ஃபுல்லா சிதறி கிடக்கிற லட்சக்கணக்கான சர்வர்களை ஒரே நேரத்துல அழிக்கிறது சாத்தியமற்றதுங்கிறதாலையும் தான் சர்வதேச நாடுகள் இத அப்படியே பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி ஒரு உலக அரசியலும் இருக்கு. சீனா, வடகொரியா போன்ற சர்வாதிகார நாடுகள்ல சாதாரண இன்டர்நெட், கூகுள், பேஸ்புக் எல்லாமே அரசாங்கத்தால மொத்தமா தடை செய்யப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நாடுகள்ல இருக்க சுதந்திர போராட்ட வீரர்களும் உண்மைய உறக்க சொல்லும் பத்திரிகையாளர்களுக்கும் தங்களோட நாட்டுல நடக்கிற கொடுமைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர இந்த டார்க் வெப் மட்டும்தான் ஒரே ஆயுதமா இருக்கு. ஒரு பக்கம் கிரிமினல்ஸ் இத தப்பா பயன்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திர குரலாவும் இதுதான் இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அரசாங்கம் ஒரு பூட்டை போட்டா கிரிமினல்ஸ் 5 மாற்று சாவியை ரெடி பண்ற அளவுக்கு தொழில்நுட்பம் இங்க அசுர வேகத்துல வளருது. இந்த டிஜிட்டல் இருட்டு உலகத்தை யாராலையும் அழிக்கவே முடியாது. ஏன்னா வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நிழல் கண்டிப்பா இருக்கும். ஒரு நிமிஷம், உங்க லேப்டாப் வெப்கேம் இப்ப
க்ளோஸ் ஆகி தானே இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இருண்ட உலகம் உங்களை எப்பவுமே கவனிச்சுட்டு இருக்கலாம்.